Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மைச் செய்தி. முதலமைச்சர் ஜோசப் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு எதிரான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது குறித்து வருமான வரித்துறை விசாரணை கோரிய வழக்குகள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிரான வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவை விஜய் திருத்தி தாக்கல் செய்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதே கோரிக்கையுடன் ஏற்கனவே தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்ததாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டதால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, முழு விவரங்களை வழங்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் இரு தொகுதிகளிலும் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்திருப்பதாகவும், பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் 115 கோடியே 13,63,000 ரூபாய் சொத்து மதிப்பு என குறிப்பிட்டிருந்த நிலையில திருச்சி கிழக்கு தொகுதி வேட்புமனுவில் 220 கோடியே 15,62,000 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளதால் அவரது சொத்து விவரங்கள் முழுமையானவையா உண்மையானவையா என விசாரிக்க வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் உத்தரவிட வேண்டும் என பெரம்பூர் தொகுதி வாக்காளரான வியாசர்பாளையைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்களுக்கும் கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தாக்கல் செய்த சொத்து விவரங்களுக்கும் முரண்பாடு உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்ட சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியின் வாக்காளரான குமாரவேல் என்பவரும் இதே போல ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இதேபோல் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட போது தாங்கள் தாக்கல் செய்திருந்த வேட்புமனுவில் கூறியிருந்த சொத்து விவரங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவில் தெரிவித்த சொத்து விவரங்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி மயிலாப்பூர் தொகுதி வாக்காளர் கௌதம் சிவா என்பவரும் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த 3 வழக்குகளும் தலைமை நீதிபதி தர்மதிகாரி மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்தில் முதல்வர் விஜய் முதலில் தாக்கல் செய்த மனுவை திருத்தம் செய்து புதிய மனுவை ஏற்கனவே தாக்கல் செய்துவிட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. இரு தொகுதிகளிலும் அவர் குறிப்பிட்டிருந்த சொத்து மதிப்பு சரியாக இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் வழக்கு தான் தாக்கல் செய்ய முடியும் என்றும் ஏற்கனவே இந்த கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட பல வழக்குகள் இதற்கு முன்பாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதையும் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணைய தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அவரது தேர்தல் ஆணைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஏதேனும் குறைகள் இருந்தால் தேர்தல் வழக்காக இந்த 3 பேருடைய தேர்தல் வேட்புமனுவை எதிர்த்து தேர்தல் வழக்காக தாக்கல் செய்து கொள்ளலாம் என்று மனுதாரர்களுக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.